ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் இளையராஜா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படத்து மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாரு. அவரோட சாங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் நடித்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இளையராஜாவோட சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இப்போ நேற்று இதை பற்றி வனிதா விஜயகுமார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. பயங்கரமாக வந்து கண் கலங்கி பேசியிருந்தாங்க. ஸோ இளையராஜாக்கு வர வர ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தி அப்படின்னு தெரியல. நிறைய வயசான காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு பணத்து மேலே ஒரு ஆசை வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஏன்னா எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காப்பி ரைட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வராரு அவரோட சாங் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சின்ன போர்ஷன்ஸ், அதாவது ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் இன்னமும் யூஸ் பண்ணால் கூட அவர் காப்பி ரைட் கொடுத்து 11 கோடி 14 கோடி அந்த ரேஞ்சில் வந்து கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் அந்த டிஸ்கோ வந்துச்சுல அந்த ஒரு மியூசிக் லிரிக் லைனுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி செகண்டாக வந்து நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி படத்தில் 2 சாங்கை வந்து ஒரு 10 செகண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த சாங்கை வந்து வனிதா விஜயகுமார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக இப்போ காப்பி ரைட் கொடுத்துருக்காரு. இதுக்கு எத்தனை கோடி அமௌண்ட் வந்து கேட்டிருக்காரு அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம பண்ணிட்டாரு. இதனாலேயே நேற்று பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் பயங்கரமா அழுது அவர் எனக்கு அப்பா மாதிரி அவங்க வீட்டில் போய் நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டில் நிறைய வேலைலாம் செஞ்சிருக்கேன், இவர் எப்படி இந்த மாதிரி கொடுக்கலாம், இவருக்கு மனசாட்சி கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் நேற்று பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எத்தனை படத்துக்கு இளையராஜா வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.